ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி சேனல். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துட்ருக்க வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட்டு, டிஎன், யூஎஸ்ஆர்பியில் கேட்கக்கூடிய பொது தமிழை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இணைய வலையின் உதவியால் டேஷ் நம் உள்ளங்கையில் கொடுக்கின்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இணைய வலை அப்படின்னா இன்டர்நெட் மூலமாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா உலகமே நம்ம உள்ளங்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இதோட ஆன்சர் வந்து உலகம். சரிங்களா? இணைய வலையின் உதவியால் டேஷ் நம் உள்ளங்கையில் கொடுக்கின்றனர் அப்படின்னா ஆன்சர் உலகம். சரிங்களா? வேலைகளை தானே செய்து முடிக்கும் எந்திரம் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தன்னால் செய்யக்கூடியது வந்து தான் இயங்கி தான். சரிங்களா? தான் இயங்கி தன்னைத்தானே வேலையை செஞ்சுக்கிறது தான் தான் இயங்கி. சரிங்களா? நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு, நூலறிவு, ஒழுக்கம், பட்டறிவு தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நுட்பமாக சிந்திக்கிறது வந்து நுண்ணறிவு தான் வரும். சரிங்களா? நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீக்குதல் அப்படின்னா நமக்கு வந்து அழித்தல் தான் அர்த்தம். அதுக்கு வந்து சேர்த்தல் தான் ஆன்சர் வரும். சரிங்களா? நீக்குதல் அப்படின்னா அதுக்கு சேர்த்தல், டெலீட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா நீக்குதல். அதுக்கு வந்து எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சேர்த்தல். பொருள் கேட்டிருந்தாங்கன்னா அழித்தல் வரும். சரிங்களா? அப்துல் கலாம் ஐயாவுக்கு மிகவும் பிடித்த நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் நாலடியார், திருக்குறள், ஆத்திச்சூடி, தொல்காப்பியம். ஆன்சர் வந்து திருக்குறள் தான் வரும். அப்துல் கலாம் ஐயாவுக்கு மிகவும் பிடித்த நூல் எது அப்படின்னா அது திருக்குறள் தான். சரிங்களா? அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்துல் கலாமின் சுயசரிதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவரோட சுயசரிதை வந்து அக்னி சிறகுகள். சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆராய்ச்சி அப்படின்னா அது செய்முறையை குறிக்காது, நுண்ணறிவு, கணினி இதெல்லாம் குறிக்காது, ஆய்வை தான் குறிக்கும். சரிங்களா? ஆராய்ச்சி அப்படின்னாலே ஆய்வு தான். அதுக்கடுத்து சிந்தித்து செயல்படும் தானியங்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தானியங்கி அப்படின்னா எந்திர மனிதன். சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியா செலுத்திய ஏவுகணை அப்படின்றது என்னது? ராக்கெட்டு. இந்தியா செலுத்திய ஏவுகணை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து இஸ்ரோ தான் வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு. எந்திர மனிதன் ரோபோக்கேவும் குடியுரிமை வழங்கியிருக்காங்க. அதைத்தான் அந்த அடுத்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் தான் சோபியா அப்படின்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வானொலி எந்திரத்தை கண்டுபிடித்தவர் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் கலிலியோ, மார்க்கோனி, ஐன்ஸ்டீன், சார்லஸ் பாபேஜ். சரிங்களா? வானொலி எந்திரம் அப்படின்றப்ப மார்க்கோனி, எஃப்எம்ஐ கண்டுபிடிச்சவங்க யார்? மார்க்கோனி. சார்லஸ் பாபேஜ்ன்றவர் கம்ப்யூட்டர், கணினியை தான் கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் 19ஆம் நூற்றாண்டின் வலிமையான ஊடகமாக டேஷ் திகழ்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் வானொலி, திரைப்படம், தொலைக்காட்சி, கணிப்பொறி. ஆன்சர் வந்து திரைப்படம் தான் வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் தேப்போ மீனாட்சி சுந்தரம், சீனி வேங்கடசாமி, சீவை தாமோதரன், வா சுபமாணிக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம். இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 2019 நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் பரிதிமார் கலைஞர் நடத்திய ஞானபோதினி அப்படின்ற எதில் தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் தேப்போ மூசி பூர்ணலிங்கம், கேவி சுப்பையா, ராமசாமி. சரிங்களா? ஆன்சர் வந்து மூசி பூர்ணலிங்கம். சரிங்களா? ஞானபோதினி இதில் வந்து பரிதிமார் கலைஞரோடது. அதை தொடங்கி வச்சவர் வந்து மூசி பூர்ணலிங்கம். சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 2019 நடந்த
எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? காவடிச்சிந்தின் தந்தை என அழைக்கப்படுவர். ஆப்ஷன் வந்து பாரதியார், சென்னிக்குளம் அண்ணாமலையார், அருணகிரியார், விளம்பி நாகனார். சரிங்களா? ஆன்சர் வந்து சென்னிக்குளம் அண்ணாமலையார். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. புறநானூரில் தான் அதியமானுக்கு அவ்வை வந்து தூதாக இருந்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து உலகம் உருண்டையானது என்பதை தொலைநோக்கியால் கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் நிக்கோலஸ், கலீலியோ, சி.வி. ராமன், தாமஸ் ஆல்வா எடிசன். உலகம் உருண்டையானது அப்படின்றத கண்டுபிடிச்சவர் வந்து கலீலியோ. சரிங்களா? அதுக்கடுத்து கொஸ்டின் பாருங்கள். வாசிகர், அப்பர், தர்மசேனர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒருத்தரோட அடமொழி பேர். அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து திருநாவுக்கரசர். அப்பர் அப்படின்னாலே திருநாவுக்கரசர் வரும். சரிங்களா? அதுக்கடுத்து தாயுமானவர் ஆற்றிய பணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் தட்டச்சுப்பணி, அரசு கணக்கர், இசைப்பணி, பத்திரிகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் தாயுமானவர் ஆற்றிய பணி வந்து அரசு கணக்கர். சரிங்களா? அதுக்கடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்துருக்கிற நூலில் 14 கீழ்கணக்கு நூல் எது அப்படின்றதான் கேள்வி. ஆப்ஷன் வந்து நற்றிணை, ஏலாதி, பரிபாடல், குறிஞ்சிப்பாட்டு. இப்போ நற்றிணை, பரிபாடல்ன்றது 8 தொகையில் வரக்கூடியது. குறிஞ்சிப்பாட்டுன்றது 10 பாட்டில் வரக்கூடிய நூல். இது மூணுமே 14 மேல்கணக்கு நூல். இப்போ ஏலாதி தான் 14 கீழ்கணக்கு நூலில் வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து கேட்டிருக்க கொஸ்டின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கல்விக்கு விளக்காக விளங்குவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் நற்பண்பு, நல்லெண்ணங்கள், நற்குணம், புகழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்விக்கு அப்படின்னு விளக்காக விளங்குவது அப்படின்னா நல்லெண்ணங்கள் தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யார் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பாரதிதாசன், வாணிதாசன், முடியரசன், நாமக்கல் கவிஞர் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து வாணிதாசன். சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி. அவளோட வேறு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குண்டலகேசியோட வேறு பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பத்தரை, கைகேயி, சுமத்திரை, மாதவி. ஆன்சர் வந்து பத்தரை தான் வரும். சரிங்களா? குண்டலகேசியோட வேறு பெயர் அப்படின்னா அது வந்து பத்தரை. கைகேயி, சுமத்திரைன்றவங்க கம்பராமாயணத்தில் வர்றவங்க. மாதவி வந்து சிலப்பதிகாரத்தில் வருவாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து கேட்டிருக்க கொஸ்டின் பாருங்கள். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம சிலப்பதிகாரம் அப்படின்னாலே அதுக்கு அடுத்து மணிமேகலை தான் வரும். சரிங்களா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதின்னு சொல்லிட்டு 5 பெருங்காப்பியம். சிலப்பதிகாரத்துக்கு அடுத்து வர்றது மணிமேகலை. சரிங்களா? குறுந்தொகை நூலின் பாவகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறுந்தொகை வந்து 8 தொகை நூலில் ஒன்று. அதோட பாவகை வந்து அகவற்பா. அகவற்பானா ஆசிரியப்பா. கலிப்பா வந்து இது கலித்தொகைக்கு மட்டும்தான் வரும். சரிங்களா? 8 தொகையில் வர நூலில் வந்து 8 நூலுமே 6 அகவற்பா வந்து கலித்தொகை, கலிப்பா, பரிபாடல் மட்டும் பரிப்பாட்டு பாவகையை சேர்ந்தது. வெண்பாவும் வஞ்சிப்பாவும் 8 தொகை நூலில் வராது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.